ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, முட்டி வலிக்கு தேவையான ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். அதாவது முட்டி வலி வந்தால் மட்டும் தான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு கிடையாது. முட்டி வலி வராமல் இருக்கிறதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இருக்க சம்மர் டைமில் வந்து முட்டி வலி நிறைய பேருக்கு ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஆகிறது, நிறைய பேருக்கு பாடி இம்யூனிட்டி கம்மியாகிறதுனால ஸ்ட்ரென்தனிங் இல்லாமல் ஆகிறது. படி ஏறும்போது இறங்கும் போதோ ஒரு முட்டி வலி உள்ள ஒரு பாப்அப் சவுண்டு வர மாதிரியோ ஒரு சில மசில் டைட்னஸோ நிறைய பேருக்கு வருது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், முட்டி வலி வராமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈஸியான எக்ஸசைஸாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இது வந்து வேஸ்டஸ் லேட்ராலிஸ் ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முட்டி தொடப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, முட்டி மேலே வந்து தொடப்பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிறதுக்காக. அப்புறம் ஒவ்வொரு லெக்காக வந்து நீங்கள் காலை தூக்கி இறக்கணும், ஹோல்ட் பண்ணி இறக்கணும். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே சிம்பிளாக வந்து நீங்கள் மார்னிங் எழுந்து பண்ணிட்டா ரொம்ப நல்லது. சில பேர் வந்து ஒர்க் லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், சரிங்களா? அதனால் என்னென்னா, இப்போ டைம் கிடைக்குதோ இந்த எக்ஸசைஸை மேக்ஸிமம் பண்ணிட்டாலே போதும். நான் ஒரு 2 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரி இந்த எக்ஸசைஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை 2 செட்டாக இல்லை 3 செட்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மசில்ஸ் வந்து ஜாயிண்ட்டை வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். முட்டி வலி வர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே, உங்கள் ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுனால, அதிகமான ஒர்க் ப்ரெஷர் வந்து அதில் கொடுக்கறதுனால, அதாவது ஓவர்லோடாக வந்து அதில் ப்ரெஷர் கொடுக்கறதுனால. இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஹிப் ஜாயிண்ட்டும் நீ ஜாயிண்ட்டும் சேர்ந்து மொபிலிட்டி ஆகிறதுக்காக இந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து சிம்பிளாக நீங்கள் பண்ணினாலே இடுப்புலேருந்து போகக்கூடிய நர்வ்ஸோட பாத்வே வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஆகும், சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து கண்டினியூவாக பண்ணீங்க, ஒரு 2 வீக்ஸ் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா லெக் மசில்ஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தனிங் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஜாயிண்ட்டோட மொபிலிட்டி எக்ஸசைசஸ். சில பேருக்கு வந்து பாடி ஸ்டிஃபாக இருக்குல்ல, முதுகுத்தன்லேருந்து லெக் மசில்ஸ், லோயர் லிம், அப்பர் பாடி ஃபுல்லாக ஸ்டிஃபாக இருக்கும். அந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அண்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸுமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்னடா இவ்வளோ தான் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் எக்ஸசைஸ். என்னடா இதோட நிறைய எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் வாக்கிங் போகிறேன், ஏகப்பட்ட எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன், இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, தாராளமாக இந்த எக்ஸசைஸோடு சேர்த்து அதை பண்ணுங்கள். பட் இதுக்கு ப்ராப்பராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முட்டி வலி வராமல் இருக்கும். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.